Give us a week time. We'll complete it soon. Yeah, I know அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆகிருச்சு. But trust me, 1 week time கொடுத்தா இஷ்யூஸ்லாம் ரிசால்வ் பண்ணிட்டு கண்டிப்பா முடிச்சிருவோம். இந்த ஐ கிளாஸ் பொண்ணுங்களாம் என்னதானா டேஸ்ட்டு? இப்படிலாம் ஒருத்தனை பிடிக்கிறாளுங்க. ஆமாண்டா, பின்ன நம்ம மேடம் அந்த சுவாமி கூட டேட்டிங் போகணும். இந்த ஆஃபீஸில் அவனை தவிர வேற எந்த பையனும் அவளுக்கு கண்ணுக்கு தெரியல போல. ஆமா, கிடைக்கல. சாரி மேடம். அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்காம இருந்தீங்கன்னா நீங்க வேற வேலை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொரு தடவை இந்த மாதிரி வெட்டி கதை பேசுறத நான் பார்த்தேன்னா உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா எங்க வேலை இருக்காது. இப்ப போயிட்டு வேலையை பாருங்க. சாரி மேடம். சாரி அண்ணா, உங்களை மேடம் கூப்பிடுறாங்கண்ணா. எதுக்கு? என்னமோ தெரியல, ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. டேய், நான் திரும்ப வரலான்னா வீட்டில் சொல்லிடுறா, சேர்த்துட்டேன்னு. மேடம். என்ன யாரையோ கொலை பண்ண மாதிரி நடுங்கிட்டு இருக்க? நீங்க என்ன கொலை பண்ணுவீங்கன்னு தான் பயமா இருக்கு மேடம். என்ன? ஒன்றும் இல்லை மேடம். எதுக்கு கூப்பிட்டீங்க? மார்னிங் யார்கிட்டயும் ஒன்று சொல்லாதன்னு சொன்னேன்ல, அது யார்கிட்டயும் சொல்லல. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? இவ தெரிஞ்சு கேட்குறாளா இல்லை போட்டு வாங்குறாளா தெரியலையே. அது வந்து மேடம், நீங்கள் யார்கிட்டயும் சொல்லாதான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஷாம்கிட்ட சொல்லிட்டேன் மேடம். ஷியாம்னா நீ எப்பயும் பேசிக்கிட்டே இருப்பியே, அவன்கிட்டயா? அவன் தான் மேடம். நான் அவன்கிட்ட சொல்ல, அவன் இன்னொருத்தன்கிட்ட சொல்ல, அப்படியே ஆஃபீஸ் ஃபுல்லாக பரவிடுச்சு மேடம். ஓ, ஆஃபீஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சா? நான் உங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைச்சேன். குட். சாரி மேடம். வேற யாருக்கா தெரியுமா? உண்மையே சொல்லு மேடம். நீங்கள் திட்டலனா பக்கத்து பில்டிங்லேருந்து 2 பேர், மேலே இருக்க ஆஃபீஸ்லேருந்து 2 பேர் வந்து வாசியை டேட்டிங் கூப்பிட்டு போயிருக்க, நீ சரியான ஆள்ரா அப்படின்னு சொல்லி கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு போனாங்க மேடம். சோ இந்த விஷயத்த நம்ம ஆஃபீஸ்ல மட்டும் இல்ல, பில்டிங் ஃபுல்லா பரப்பி விட்டுருக்க. அப்படி இல்லை. உண்மையே சொல்லு, வேற யாருக்கெல்லாம் தெரியும்? உன் அப்பாக்கும் தெரியுமா? சீச்சி, என்ன பைத்தியம் நினைச்சிங்களா? நினைக்கலாம் இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? சொல்லு. சொல்லிடுறேன் மேடம். பார்க்கிங் செக்யூரிட்டி அண்ணா, வாட்ச்மேன் அங்கிள், அழகடை சேட்டு, நம்ம ஆஃபீஸ் கிளீனர் அக்கா, அவ்வளோதான் மேடம். அக்கா, தாத்தா, மாமா, என்ன இதெல்லாம்? உன் சொந்தக்காரங்களா இந்த ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்களா? அடாது அப்படி இல்லை மேடம். என் சொந்தக்காரங்களா இங்கே வேலை செய்யல, இங்கே வேலை செய்யறவங்களே என் சொந்தமாக பார்க்குறேன். ஆனா நீ ஏன் இப்படி இருக்க? ஐயோ, இது எனக்கு பழகிருச்சு. இப்படிதான் எல்லாத்தையும் ஊர் ஃபுல்லா பரப்பிட்டு இருப்பியா? எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டியா? அது வந்து மேடம், இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பையன் வாழ்க்கையில ஆஹா அப்படின்ற அளவுக்குலாம் எதுவும் நடக்காது மேடம். அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கூட பெருசாக வெளில சொல்லிப்போம். அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி மொக்க பையன் உங்களை மாதிரி ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் பேசுகிற பொண்ணு கூட எல்லாம் டேட் போகிறது சாதாரணமா? லைஃப்பில் இந்த மாதிரி விஷயம்லாம் எப்போயா தான் மேடம் நடக்கும். இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுன்னா எப்படி? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க மேடம். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது கோபப்படுறதா வேணாமான்னு எனக்கு புரியல. மேடம், நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கோவப்படும் போது என் அப்பா சொன்ன ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணும். உங்களுக்கு ஓகேனா நான் சொல்லிட்டா? என் காலேஜ் டேஸில் எனக்கு ஒரு பிரேக்கப் ஆச்சு மேடம். யார்கிட்டையும் பேசாமல் டல்லாக ஓரமாக உட்காந்துட்டு இருப்பேன். ஒரு நாள் எங்கள் அப்பா என்கிட்ட வந்துட்டு சின்ன வயசு ஃபோட்டோ ஆல்பமை என் கையில் கொடுத்துட்டு பாடுறான்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் என்னன்னே தெரியாத ஒரு சந்தோஷம் மேடம். இப்போ கூட நான் சோகமாக இருக்கப்ப அந்த ஃபோட்டோவை பார்த்துருவேன் மேடம். நீங்கள் எப்பவுமே ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, லைஃப்பில் ரொம்ப ஹார்ட் சுச்சுவேஷன்ஸை பார்த்துருப்பீங்க. அந்த சுச்சுவேஷன்ஸ் தான் உங்களை மாற்றிருக்கோம். இப்படி பிறக்கிறச்சே யாரும் சீரியஸாக பிறக்கத்தில்ல மேடம். எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. என்ன சொல்கிறீங்க மேடம்? இது உங்ககிட்ட வேலை பார்க்குறோன்னா சொல்ல, உங்கள் மேலே அக்கறையாக இருக்க ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன். பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்போ நான் வரேன் மேடம். நிறைய வேலை வர கொடுத்துருக்கீங்க. பை. நான் மட்டும் இல்லைனா மேடம் என்ன பண்ணியிருப்பாங்க? என்னடா மேடம்க்கு தெரிஞ்சிச்சா? ஏதோ 2 மடையனுங்க பேசுறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கடா. அந்த 2 மடையனுங்க அவனுங்க தான். இங்கே யாரும் நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிக்காதுடா. கண்ணுங்களா? ஜெய் விஜய், நல்லா இருப்பீங்கடா. ஏன்டா உங்களுக்கு பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? கரெக்டா மேடம் காதுல விழுற மாதிரி தான் பேசுவீங்களா? சாரி மச்சான். சீ, வாய முடுங்க. மேடம் சீரியஸா எடுத்துக்கல, அதனால போச்சு. இல்லைன்னா நீங்க 2 பேரும் இந்நேரம் டெட் பாடிடா. ஆமாடா, நீங்க 2 பேரும் சைலண்டா இருக்க, ஏதோ பார்ட்டி தரேன்னு சொன்னேனே. இது சரக்கு பார்ட்டி. வரீங்களா? கொன்றுவாங்க 2 பேரையும். வேலையை பாருங்கடா. அப்பாடா, என் பர்ஸ் சேஃப். டேய், மேடம் இதுக்கு எதுவும் சொல்லியா? எப்பவுமே திட்டுற மாதிரி திட்டலடா, ஜஸ்ட் நார்மலா பேசுனாங்க, அவ்வளவுதான். என்னடா மச்சான் சொல்ற? இந்த அடிக்கு நீ தலைவட்டியம் படிக்கும், நான் திருச்சிக்கும் போலான்னு பஸ் புக் பண்ணலாம்னு நினைச்சேனேடா.
நிஜமா எதுவும் சொல்ல. டேய் இப்பயாவது புரியுதா? மேடம்க்கு உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குடா. இல்லனா நீ இவ்வளோ பண்ணதுக்கு உன் நம்பர் கேட்கறது என்ன, இப்போ இவ்வளோ நடந்தும் உன்னை எதுவும் சொல்லாம இருக்கிறது என்ன? எனக்கு என்னமோ மேடம் உன்னை லவ் பண்றாங்கன்னு டவுட்ரா. முன்ன கூட இப்படிதான்டா சொல்லி மேடம் கிட்ட மாட்டி விட்ட. சரி. சரி வாய் முடி. எவன் சொல்றத வேணா நம்பு, ஆனா நீ சொல்றத தவிர. முன்னாடி ஏதோ விளையாட்டுக்கு சொன்னடா, ஆனா இப்போ உண்மையாவே சொல்றேன், மேடம் உன்னை லவ் பண்றாங்கடா. நம்ப மாட்டேன். சரி ஒன்று பண்ணு, நாளைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் லீவை போடு. ஆஃபீஸ்லேருந்து யார் கால் பண்ணாலும் எடுக்காத. அடே ஆஃபீஸ் வரலன்னா என் வேலையை சேர்த்து நீ ஆடா பாப்ப. நீ தான் பாக்குற. எப்பா ஒர்க்கு ஏதோ நீயே பண்ணிடுற மாதிரி பில்டப் தர, நான் ஏதோ மேனேஜ் பண்ணி பார்த்துக்கிறேன். மேடம் உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னது நீ நம்பலல. நாளைக்கு வராத, நான் சொல்கிறத செய், உனக்கே புரியும். அப்படியா? அப்படிதான். சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இல்லைனா நல்லா வேலை செய்கிறேன்னு கேட்ட பேர் வரும். ஆமாண்டா, எந்த கெட்ட பேர் வேணா வரலாம், ஆனால் இந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது. யா மேடம்? சுவாமியை வர சொல்லு. சுவாமி இன்னைக்கு லீவ் மேடம். லீவா? எதுக்கு? என்னமோ தெரியல மேடம். சரி. ஓகே மேடம். யா மேடம்? ஆ, சுவாமிக்கு கால் பண்ணீங்களா? ஏன் வரல? பண்ண மேடம், லிஃப்ட் பண்ணல. ஆ, அவன் ஃப்ரெண்ட் ஷியாம் வந்திருக்காரா? வந்திருக்கா மேடம். அவர் இங்க வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஆ, சுவாமி எதுக்கு வரல? எதுக்குன்னு தெரியல மேடம். எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் எடுக்க மாட்றான். ம், சரி, ஏதாவது தெரிஞ்சா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி மேடம். ம். என்னடா ஆஃபீஸ் வரியா? கொய்யால நீ தானே சொன்ன வரவா? நானு அதான் வரல. ஆஃபீஸ்லேருந்து யார் கால் பண்ணாலும் எடுக்காத. சரி. சரி இல்லடா முண்டம், மேடம் கால் பண்ணாலும் எடுக்காத. ஏன்டா இது ஓவரால உனக்கு? அவங்க எதுக்கிட்ட கால் பண்ண போறாங்க? டேய் ரூல் நம்பர் 1, நம்ம கிட்ட அறிவு இல்லைன்னா நம்ம அறிவு இருக்கிறவங்க சொல்றதை நம்பணும். அப்படியா? நீ போனை வை, நான் மூளை இருக்கவங்க கிட்டே பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளு. சொல்லு. ஃபோனை சைலண்ட்ல போடு, நான் கால் பண்ணாலும் எடுக்காத. நெட் ஆஃப் பண்ணிட்டு லேப்டாப்ல படம் பாரு. சரி ஓகே வைக்கிறேன். மேடம் எனக்கு ஃபோன் பண்ண போறாங்களா? சே சே, அது எங்க இருந்து நடக்கும்? மேடம் கட் பண்ணிட்டாங்களே. ஷாம்க்கு ஃபோன் அடிப்போம். டேய் மேடம் கால் பண்ணாங்கடா. டேய் முதல்ல ஃபோனை வை, வேற யாரனா கால் பண்ணாங்கன்னா மாட்டிப்போம். நாளைக்கு ஆஃபீஸ்ல பேசலாம். வை. ஐயோ ஓகே ஓகே. எப்படா அவ்வளோ கரெக்டாக மேடம் ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்? இந்த விஷயம் உன்னை தவிர ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரியும். இப்பயாவது புரியுதா? மேடம்க்கு உன் மேலே எங்கேயோ கொஞ்சம் பாசம் இருக்கு. நம்பணும் தான்டா தோணுது, ஆனால் நம்ப முடியல. அவங்க ரேஞ்ச் எங்க எந்த எங்க கொஞ்சமாச்சும் பேலன்சிங்காக இருக்கா? சீதாராமன் படத்தில் பிரின்சஸ்க்கு சோல்ஜர் மேலே வந்தது இங்கே பாஸுக்கு எம்ப்ளாயி மேலே வராமல் போயிடுமா? என்னவோ எனக்கு அதெல்லாம் தெரில. இப்போதைக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதுவே போதும். என்னவா இருந்தாலும் இன்னும் 2 மாசத்துல வேலையை விட்டு ஊர் பக்கம் நடைய கட்ட போகிறேன். எனக்கு எல்லாம் தேவையா? நீ போகணும்னு நினச்சாலும் மேடம் அனுப்பணும்ல. டேய் நீ வாய் முறா, லேட்டாக போனால் மேடம் திட்டுவாங்க. வா 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 உட்கார் உட்கார். அம்மா ஏன்டா அன்னைக்கு என் வேலையை செத்து ஒருத்தன் பார்க்குறேன்னு சொன்னால, அவன் இங்கே செத்துட்டானா? இப்போ உன் வரைக்கும் நான் தான் செய்யணுமா? உன் கஷ்டம் உனக்கு. மேடம் வந்துட்டாங்க. ஹாய். என்னடா கண்டுக்காம போகிறாங்க? நீ மேடம் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிறனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற. மேடம் எப்பயும் போல தான் இருக்காங்க. அப்படியா? ஆனால் இந்த மேடம் எப்போ எப்படி இருக்காங்கன்னு யாருக்கும் தெரிய மாட்டேதுரா. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மேடம் எதுவும் சொல்லாது. ஏன்? எதுக்குன்னா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சரி நேற்று நீ எதுக்கு வரலன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? என்ன பண்ணிடுவேன்? 2 தும்மல் 2 இருமலை போட்டு பர்ஃபார்மன்ஸை பண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பேன். நம்பிட்டு இருப்பாங்க. அண்ணா மேடம் கூப்பிட்டாங்களா? எனக்கு தெரியும் மேடம் என்ன கூப்பிட்டாங்க. மேடம் என்ன கூப்பிட்டீங்களாமே? நான் கூப்பிடவே இல்லையே. இல்லையா? ஆஃபீஸ் போய் அப்படி தான் சொன்னான். சரி மேடம் நான் அப்போ போகிறேன். ஆமா, நேத்தியே நீ வரல. அது வந்து இந்த மாதம் லீவ் எதுவும் போடல, பெஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு போட்டேன் மேடம். அப்படி கூட யாராவது லீவ் போடுவாங்களா என்ன? அது உடம்பு கூட சரியில்லை, அதுக்கும் லீவ் போட்டேன் மேடம். இப்போ எப்படி இருக்கு? ஃபீலிங் பெட்டர் மேடம்.
நேற்று நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க. ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏஞ்சி பார்த்து திரும்ப பண்ணலான்னு யோசித்தேன். நீங்கள் பிஸியாக இருப்பீங்களோன்னு பண்ணாமல் விட்டேன் மேடம். எது கால் பண்ணீங்க மேடம்? அதான் ஆஃபீஸ் பாய் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதால எப்படி இருக்குன்னு கேட்க தான் பண்ணேன். நான் ஆஃபீஸ் பாய் கிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆ, உடம்பு சரியில்லைன்னு கன்ஃபார்மா சொல்லல, உடம்பு சரியில்லையோன்னு சொன்னாரு, அதான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக பண்ணேன். ஓ அது இருக்கட்டும், உன் இஷ்டத்துக்கு ஆஃபீஸ் வரதுக்கு இது ஒன்றும் அப்பாவோட கம்பெனி கிடையாது, தெரியும்ல? தெரியும் மேடம், உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் தான். என்னது? உங்ககிட்ட சொல்லிட்டு நீ லீவ் போகிறேன்னு சொன்னா அதான் மேடம். நீ இன்ஃபார்ம் பண்ணா பத்தாது, லீவ் வேணும்னு நினைச்சேன்னா என்கிட்ட கேட்கணும், நான் கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் லீவ் கிடைக்கும். பெத்த ப்ராசஸ் தான். இனி இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் மேடம். ஹலோ ஹலோ மேடம், சாரி மேடம். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகிற நிலமை வந்துருச்சு. அதான் உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் எடுக்கல மேடம். சாரி மேடம். பரவாயில்ல சிவா, இப்ப பாப்பா எப்படி இருக்கா? கொஞ்சம் ஜுரம் அதிகமாக தான் மேடம் இருக்குது. ஆனால் 2 நாளில் டாக்டர் குறைஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு. சரி சரி, ஃபோன்பே இருக்கா உங்க நம்பருக்கு? இருக்கு மேடம். சரி, உங்களுக்கு நான் காசு அனுப்புறேன், பாப்பாவை பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். ஓகே சிவா. மேடம் ம்? என்னாச்சு, நடந்து போயிட்டு இருக்கீங்க? டிரைவருக்கு வேற ஏதோ வேலை இருக்குன்னு வரல, சோ ஓ நான் ட்ராப் பண்ணுறேன் வாங்க. ஸ்கூட்டி வேணா, உங்கள் கார் இருக்குல்ல அதில் ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகே தானே? நீ கார் ஓட்டுவியா? மேடம் ரொம்ப நல்லாவே ஓட்டுவேன், நம்பி வாங்க. வண்டி விட்டு வந்துடுறேன்.